ஆளுநர் ரவி திடீர் கைது, ஸ்டாலின் மாஸ்டர் ஸ்ட்ரோக், அலறிய பாஜக. அதாவது ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டம் என்பதால் ஆளுநர் உரையுடன் தொடங்க இருந்த நிலையில் இன்று காலை தமிழ்தாய் வாழ்த்துடன் அவை தொடங்கியது. தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என கூறி கடந்த 2 ஆண்டுகளைப் போலவே ஆளுநர் RN ரவி உரையை வாசிக்காமல் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறினார். தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது மட்டுமே மரபு என சபாநாயகர் விளக்கினாலும் அதனை ஏற்க மறுத்து ஆளுநர் வெளியேறினார். ஆளுநர் வெளியேறியதைத் தொடர்ந்து அதிமுக பாஜக உறுப்பினர்கள் அவையில் அமளியில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்தனர். இதனையடுத்து பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆளுநரின் செயல் அவர் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல என கடுமையாக விமர்சித்தார். அரசியலமைப்பு சட்டத்தை வேண்டுமென்றே மீறியதாகவும் நூற்றாண்டு மரபும் நீண்ட பாரம்பரியமும் கொண்ட மக்கள் சபையை அவமதிக்கும் செயலாக இது அமைந்துள்ளதாகவும் கூறினார். மேலும் ஆளுநர் உரையை வாசிக்காமல் வெளியேறியதை இப்பேரவை ஏற்கவில்லை என்றும் உரை வாசிக்கப்பட்டதாகவே கருதி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படுவதாக அறிவித்தார். ஆளுநர் உரை மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும் என்றும் வெளிநடப்பு பதிவு செய்யப்படாது என்றும் தெரிவித்தார். ஆண்டு தொடக்கத்தில் ஆளுநர் உரை என்ற நடைமுறையில் மாற்றம் கொண்டு வரவும் தேவைப்பட்டால் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். மேலும் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் மரபுகளை மீறி அரசு தயாரித்து கொடுத்த உரையை முழுமையாக வாசிக்காமல் ஆளுநர் RN ரவி தவிர்த்ததற்கு எதிராக முதல்வர் மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அதிரடி தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்து நிறைவேற்றியுள்ளார். சட்டப்பேரவை கூடியதும் ஆளுநர் உரையாற்றத் தொடங்கினார். ஆனால் அரசு தயாரித்து கொடுத்த உரையின் பல பகுதிகளை அவர் வாசிக்காமல் தவிர்த்தார். இது குறித்து பேசிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆளுநரின் செயல் 100 ஆண்டு கால மரபையும் நீண்ட பாரம்பரியத்தையும் கொண்ட இந்த மக்கள் சபையை அவமதிக்கும் செயலாகும் என்று வருத்தம் தெரிவித்தார். பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி ஆகியோரின் ஆளுநர் பதவி தேவையில்லை என்று கருதினாலும் அந்த பதவிக்கு உரிய மரியாதையை தர தவறியதில்லை என்பதை குறிப்பிட்ட முதல்வர் தானும் அதே வழியை பின்பற்றுவதாக கூறினார். ஆளுநர் என்பவர் மாநில நலனில் அக்கறை கொண்டவராகவும் மக்கள் மேம்பாட்டில் ஆர்வம் கொண்டவராகவும் உண்மையை பேசுபவராகவும் இருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார். ஆளுநரின் செயல்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் முதல்வர் பின்வரும் தீர்மானங்களை முன்மொழிந்தார். ஆளுநர் முழுமையாக வாசிக்கப்பட்டாலும் அரசு தயாரித்த உறுப்பினர்களின் கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆங்கில உரை மற்றும் அதன் தமிழாக்கம் ஆகியவையே அவை குறிப்பில் இடம்பெற வேண்டும். ஆளுநர் தனது சொந்த விருப்பத்தின் பேரில் பேசியவை அல்லது சேர்த்தவை எதுவும் அவை குறிப்பில் இடம்பெறாது. ஆளுநர் முறையாக உரை நிகழ்த்தாமல் சென்றதை இப்பேரவை ஏற்கவில்லை என்ற கருத்தை முதல்வர் பதிவு செய்தார். முதல்வர் முன்மொழிந்த இந்த தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. மாநில அரசின் நிர்வாகத்தை முடக்கவும் அரசியல் பேசவும் ஆளுநர் முயல்வது ஏற்புடையது அல்ல என்றும் இதில் தமிழ்நாடு மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்களிலும் நடக்கவும் ஒரு போக்காக மாறி வருவதாகவும் முதல்வர் கவலை தெரிவித்தார். இந்த அதிரடி நடவடிக்கையின் மூலம் சட்டப்பேரவையின் அதிகாரமும் 8.5 கோடி மக்களின் உணர்வுகளும் பாதுகாக்கப்படுவதாக முதல்வர் தனது உரையில் உறுதிபட தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை வாசிக்கப்படாமல் அவையிலிருந்து ஆளுநர் RN ரவி வெளியேறிய சம்பவம் அரசியல் வட்டாரங்களில் கடும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக சட்ட விதிகளையும் பாரம்பரிய மரபுகளையும் மீறி ஆளுநர் மீண்டும் ஒருமுறை சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறியுள்ளார் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. ஒவ்வொரு ஆண்டும் சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்குவது அரசியல் மரபாக இருந்து வருகிறது. மேலும் இன்னும் 3 மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த கூட்டத்தொடர் அரசியல் ரீதியாகவும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.
இந்த சூழலில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வழக்கம் போல் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரை வாசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவையின் தொடக்கத்தில் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என கூறி ஆளுநர் RN ரவி தனது உரையை வாசிக்க மறுத்தார். தமிழ்தாய் வாழ்த்துக்கு பதிலாக தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஆளுநர் எந்த உரையும் வாசிக்காமல் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறினார். இந்த நிகழ்வு அவையின் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து ஆளுநர் உரை வாசிக்கப்பட்டதாகவே அவை ஏற்க வேண்டும் என்ற தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தீர்மானத்திற்கு பிறகு அவையில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், ஆளுநர் RN ரவி அரசியலமைப்பு சட்டத்தை மீறி செயலை செய்துள்ளார். ஆளுநரின் செயல் என்பது நூற்றாண்டு மரபையும் நீண்ட பாரம்பரியத்தையும் கொண்ட இந்த மக்கள் சபையை அவமதிக்கும் செயலாகும். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை என்ற பேரறிஞர் அண்ணா கூறிய போதிலும், அதனை முத்தமிழறிஞர் கலைஞர் வழிமொழிந்த போதிலும் அந்த பதவி இருக்கும் வரை அதற்குரிய மரியாதையை கொடுக்க அவர்கள் முதலமைச்சர்களாக இருந்தபோது தவறியதில்லை. அவர்களது வழியை பின்பற்றி நானும் அதிலிருந்து இம்மியளவும் விலகியதில்லை. இந்த அரசு தவறியதில்லை என்று கடந்த 2023 ஏப்ரல் 10 அன்று எடுத்துரைத்தேன். அந்த கொள்கையையொட்டியே ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் ஆணையிட்டேன். ஆனால் ஆளுநரோ ஏற்கனவே நடந்து கொண்டது போலவே இன்றும் நடந்து கொண்டது மிகவும் வருத்தத்திற்குரியது என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் மக்களுடைய பேராதரவோடு பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ள அரசு எடுக்கின்ற முடிவுகளுக்கு ஒத்துழைப்பவராக ஆளுநர் இருக்க வேண்டும். அதைத்தான் அரசியலமைப்பு சட்டமும் அந்த பதவி வகிப்பவரிடம் இருந்து எதிர்பார்க்கிறது. ஆனால் நம்முடைய ஆளுநர் அவர்கள் அதற்கு மாறாக செயல்படுகிறார். மாநில நிர்வாகத்தை முடக்கவும் பொது மேடைகளில் அரசியல் பேசியும் அவதூறு பரப்பி வருகிறார். அது அவரது சொந்த விருப்பம் என்று கருதலாம். எனினும் அத்தகைய ஒரு முயற்சியை இங்கும் செய்ய அவர் முனைவது ஏற்புடையதல்ல. நூற்றாண்டு விழா கொண்டாடி சீரோடும் சிறப்போடும் இயங்குகின்ற இப்பேரவையின் புகழ் மங்கிடாத வகையில் பாதுகாத்து வந்த சான்றோர்களின் வழித்தடத்தினை பின்பற்ற வேண்டிய கடமை நமக்கு உள்ளது. வரலாற்று பெருமை கொண்ட இப்பேரவையின் மாண்பினை பாதுகாக்க வேண்டிய முதல் பொறுப்பு எனக்கு உள்ள காரணத்தால் கீழ்காணும் தீர்மானத்தை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களின் இசைவோடு சட்டமன்ற பேரவை விதி 17 தளர்த்தி முன்மொழிந்திட அனுமதி கோருகிறேன். பேரவைத் தலைவர் அனுமதி வழங்கப்பட்டது. ஏற்கனவே உள்ள நடைமுறைகளை பின்பற்றி தமிழ்நாடு அரசால் தயாரித்து அனுப்பி வைக்கப்பட்ட ஆளுநர் உரையை பேரவையில் படிக்காமல் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் சென்றுள்ளதை இப்பேரவை ஏற்கவில்லை. மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் மேஜையில் உள்ள கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநர் உரையின் ஆங்கில மொழியாக்கம் இங்கே மாண்புமிகு ஆளுநர் அவர்களால் படித்து காட்டப்பட்டதாக இப்பேரவை கருதுகிறது. அவ்வாறே அவை குறிப்பில் நடவடிக்கை குறிப்புகள் இடம்பெறும். மேலும் மரபு வழி நிகழ்வுகள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களால் படிக்க பெறவுள்ள ஆளுநர் உரையில் தமிழாக்கம் மற்றும் நான் மொழிகின்ற தீர்மானம் அதன் முடிவு ஆகியவை மட்டும் பேரவை நடவடிக்கை குறிப்பில் இடம்பெறலாம் என்னும் தீர்மானத்தை மொழிகிறேன். இந்த தீர்மானத்தை அனைத்து உறுப்பினர்களும் ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டுகிறேன் என முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்ற தீர்மானம் அவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து பேசிய ஸ்டாலின், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சட்டமன்றத்தின் மாண்பை காத்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தந்த மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுதோறும் அரசின் சார்பில் உரை தயாரித்து அனுப்புவதும் அதனை முறையாக வாசிக்காமல் ஆளுநர் அவர்கள் முரண்டு பிடிப்பதும் தொடர்ந்து வருவது நல்லதல்ல. ஆளுநர்கள் மாநில அரசுகளுக்கு இடைஞ்சலாக இருந்து இப்படி செயல்படுவது இங்கு மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களிலும் நடந்து வருகிறது. ஒரு நாள் செய்தியாக இதனை கடந்துவிட முடியாது. ஆண்டின் தொடக்கத்தின் அரசின் கொள்கை அறிக்கை ஆளுநர் அவர்கள் முறையாக வாசிப்பது நடைமுறை. அந்த நடைமுறையை ஒருவர் தொடர்ந்து மீறும்போது அது போன்ற விதிகளை எதற்காக வைத்திருக்க வேண்டும் என்ற கேள்வி சாதாரணமாகவே அனைவரின் மனதிலும் எழும்.
எனவே ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரை என்ற நடைமுறை விலக்கிடும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான முயற்சிகளை இந்தியா முழுவதும் இருக்கும் ஒத்த கருத்துக்களை கொண்ட அரசியல் கட்சிகள் துணையோடு இந்திய நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுக்கும் என்ற உறுதியையும் இந்த மாமன்றத்தில் அறிவிக்கிறேன் என்று ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.